வெல்கம் டு அவர் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இதில் உங்களுக்கு டெய்லி நடக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். கண்டிப்பாக இது உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்க. நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கணும்னா நம்ம அருண் அகாடமியோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நம்ம இன்னைக்கான கொஸ்டின்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இந்த வகுப்பில் நாம் 02 பிப்ரவரி 2026 அன்றைய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் கேள்விகளை பார்க்க போகிறோம். கண்டிப்பா. இவை அருண் சார் மற்றும் அருண் அகாடமியின் நிபுணர் குழுவால் தயார் செய்யப்பட்டவை. சமீபத்திய தேர்வுகளில் பாத்தீங்கன்னா மற்ற பொது அறிவு பகுதிகளை விட நடப்பு நிகழ்வுகளில் இருந்துதான் அதிக கேள்விகள் கேட்கப்படுகின்றன. ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஒரு முக்கியமான தகவல், நாம் 7 தலைப்பு வாரியான நடப்பு நிகழ்வுகள் 2025 காணொளிகளை வெளியிட்டுள்ளோம். அருமை. கீழேயுள்ள விளக்கு உரையில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பை சுடுக்கி நீங்கள் அவற்றை பார்க்கலாம். வரவிருக்கும் ரயில்வே, வங்கி, SSC, TNPSC, காப்பீடு மற்றும் பிற போட்டித் தேர்வுகளுக்கு இந்த வகுப்பு மிகவும் முக்கியமானது. ஆமாங்க. எனவே அனைத்து கேள்விகளையும் அவற்றின் விளக்கங்களையும் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் சில கேள்விகள் நேரடியாக விளக்க பகுதியிலிருந்தும் வரலாம். உண்மைதான். நீங்கள் பார்க்க தொடங்கும் முன் தயவு செய்து அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து அறிவிப்புகளை பெறவும், தேர்வு தயாரிப்புக்கு உதவும் மேலும் பல தகவல்களை பெறவும் பெல் சின்னத்தை அழுத்தவும். சரி, இப்போது நாம் ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. Question 1. On which date is World Wetlands Day celebrated annually across the globe? உலக சதுப்பு நில தினம் ஆண்டுதோறும் எந்த தேதியில் உலகெங்கிலும் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் பி, 02 February. 02 February. அதாவது தேர்வுக்கு தயாராகும் நீங்கள் வெறும் தேதியை மட்டும் மனப்பாடம் செய்யக்கூடாது. இந்த நாள் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதற்கான ஆழமான பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும். 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி ஈரானில் உள்ள ராம்சர் என்ற நகரில் உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதற்காக ஒரு மாபெரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. கண்டிப்பா. அதனாலதான் இந்த தேதியை நாம் கடைபிடிக்கிறோம். ஆசியாவிலேயே சதுப்பு நில பாதுகாப்பில் இந்தியா தான் முதலிடத்தில் இருக்கிறது என்பது மிகவும் பெருமையான விஷயம். உண்மைதான். தற்போது இந்தியாவில் 1.36 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் மொத்தம் 98 ராம்சர் இடங்கள் உள்ளன. இதில் மிகப்பெரியது மேற்கு வங்கத்தில் உள்ள சுந்தரவனம், மிகச் சிறியது இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ரேணுகா சதுப்பு நிலம். ஆமா. இந்தியாவிலேயே அதிகபட்சமாக 20க்கும் மேற்பட்ட ராம்சர் இடங்கள் நமது தமிழ்நாட்டில் தான் உள்ளன என்பது கூடுதல் சிறப்பு. மிக சரியான குறிப்பு. மேலும் சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாட்னா பறவைகள் சரணாலயமும் குஜராத்தில் உள்ள சாரிதந்து பகுதியும் இந்த பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. இவற்றை நீங்கள் கட்டாயம் நினைவில் கொள்ள வேண்டும். கண்டிப்பா. இதை எப்படி நிஜ வாழ்க்கையோடு பொருத்தி பார்ப்பது என்று சிந்திப்போம். மனித உடலுக்கு சிறுநீரகங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் பூமிக்கு இந்த சதுப்பு நிலங்கள். அருமையான ஒப்பீடு. நமது உடலின் ரத்தத்தில் உள்ள கழிவுகளை சிறுநீரகங்கள் எப்படி தொடர்ந்து சுத்திகரித்து நம்மை வாழ வைக்கின்றனவோ அதே போல இயற்கையின் சிறுநீரகங்களாக செயல்பட்டு நிலத்தடி நீரை சுத்திகரித்து ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பவைதான் இந்த சதுப்பு நிலங்கள். ஆமா. இந்த இயற்கை பாதுகாப்பு அமைப்பை நாம் புரிந்து கொண்டால் இந்த தேதியை நீங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டீர்கள். கண்டிப்பா. இயற்கையின் பாதுகாப்பு அமைப்பு பற்றி பார்த்தோம். இப்போது மனித உடலின் சொந்த பாதுகாப்பு அமைப்பே எப்படி சில நேரங்களில் குழப்பமடைகிறது என்பதை பற்றிய அடுத்த கேள்விக்கு செல்வோம். Question 2. Which type of disorder is rheumatoid arthritis? முடக்குவாதம் என்பது எந்த வகையான குறைபாடு? ஆப்ஷன் சி, autoimmune disorder. தன்னுடல் நோய் எதிர்ப்பு அமைப்பு குறைபாடு. February 2nd isn't just for wetlands, it is also rheumatoid arthritis awareness day. ஓ, அப்படியா? Yes. அதாவது இந்த நோய் எப்படி உருவாகிறது என்பதை நீங்கள் அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும். பிப்ரவரி 2ஆம் தேதி முடக்குவாத விழிப்புணர்வு நாளாகவும் அனுசரிக்கப்படுகிறது. முடக்குவாதம் அதாவது மூட்டுகளை பாதிக்கும் ஒரு நீண்ட கால அழற்சி நோய். ஆமா. சாதாரண மூட்டு வலிக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண மூட்டு வலி என்பது வயது முதிர்வால் தேய்மானம் அடைவது. ஆனால் இது அப்படி அல்ல. உண்மைதான். நமது சொந்த நோய் எதிர்ப்பு அமைப்பே ஒரு குழப்பத்தில் நமது உடலின் ஆரோக்கியமான திசுக்களை தாக்குவதால் இது ஏற்படுகிறது. இதைத்தான் தன் உடல் நோய் எதிர்ப்பு அமைப்பு குறைபாடு என்று கூறுகிறோம். 1858ஆம் ஆண்டில் ஆல்ஃபிரட் பி கேரோட் என்பவர்தான் முதலில் இந்த நோய்க்கு முடக்குவாதம் என்று பெயரிட்டு இது சாதாரண மூட்டு தேய்மான நோயிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்பதை தெளிவாக நிறுவினார். கண்டிப்பா. இந்த செயல்பாட்டை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்ப்போம். சொல்லுங்க. நம் நாட்டை பாதுகாக்க எல்லையில் நிற்கும் இராணுவமே திடீரென்று ஒரு பெரும் குழப்பத்தில் எதிரிகள் யார், சொந்த நாட்டு மக்கள் யார் என்ற அடையாளம் காண முடியாமல் தங்களை காப்பாற்ற வேண்டிய மக்கள் மீதே தாக்குதல் நடத்தினால் எப்படி இருக்குமோ அதுபோலதான் இது.
மிகச்சரியான உதாரணம். நமது உடலின் பாதுகாப்பு அமைப்பே நம் உடலின் மூட்டுகளையும் திசுக்களையும் எதிரிகளாக நினைத்து தாக்குகிறது. இப்படி நினைவில் வைத்துக் கொண்டால் தேர்வில் இந்த நோயின் தன்மை குறித்த கேள்விக்கு நீங்கள் எளிதாக பதிலளிக்க முடியும். கண்டிப்பா. உடல் நலம் சார்ந்த அறிவியலிலிருந்து சுகாதாரத்தை ஒரு அடிப்படை உரிமையாக மாற்றிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை பார்ப்போம். Question 3. According to the Supreme Court ruling, what standard must the free sanitary napkins provided in schools comply with? உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பள்ளிகளில் வழங்கப்படும் இலவச சானிட்டரி நாப்கின்கள் எந்த தரத்திற்கு இணங்க இருக்க வேண்டும்? Option B, ASTM D6954. அதாவது பாத்தீங்கன்னா தேர்வில் இந்த சட்டம் சார்ந்த கேள்விகள் மிகவும் முக்கியமானவை. ஆமா, 21 கீழ் தனிமனித கௌரவம் மற்றும் வாழ்வதற்கான உரிமையின் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் என உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பளித்துள்ளது. உண்மைதான். இதன்படி பள்ளிகளில் மாணவிகளுக்கு இலவச சானிட்டரி நாப்கின்களை வழங்க வேண்டும். அவை சாதாரணமாக இருக்கக்கூடாது, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத, எளிதில் மக்கும் தன்மையுடைய ஒரு குறிப்பிட்ட தரச்சான்றிதழ் பெற்ற நாப்கின்களாகவே இருக்க வேண்டும். இந்த தரம் எதை குறிக்கிறது என்றால், அந்த நாப்கின்கள் இயற்கையான சூழலில் தங்களை தானாக சிதைத்துக் கொண்டு மண்ணோடு மண்ணாக மக்கிவிடும் தன்மையை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். அது மட்டுமல்லாமல் மாணவிகள் எவ்வித தயக்கமும் இன்றி பெறுவதற்காக பள்ளி கழிப்பறைகளிலேயே இதற்கான வழங்கும் இயந்திரங்களை நிறுவ வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மிக சிறப்பு. இதை ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இதன் ஆழம் புரியும். ஒரு சிறிய ஆற்றை கடக்க முடியாமல் ஒரு மாணவி தினமும் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவித்தால் அங்கு ஒரு பாலம் எவ்வளவு முக்கியமோ அதே போன்றதுதான் இந்த இயந்திரங்கள். மாணவிகள் ஒவ்வொரு மாதமும் இயற்கையான மாதவிடாய் காரணங்களால் பல நாட்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் கல்வியை முழுமையாக இழப்பதை தடுக்கும் ஒரு மிக முக்கியமான பாலமாகவே இந்த இயந்திரங்கள் செயல்படும். கண்டிப்பா. கல்வியில் உள்ள தடைகளை உடைத்து எப்படி முன்னேறுவது என்று பார்த்தோம். இப்போது பயண நேர தடைகளை உடைக்கும் ஒரு அதிவேக திட்டத்தை பார்ப்போம். இது உள்கட்டமைப்பு சார்ந்த கேள்விகளில் மிக முக்கியமானது. ஆமா. Question 4. Which organization is implementing India's first high-speed rail corridor between Mumbai and Ahmedabad? மும்பை மற்றும் அகமதாபாத் இடையே இந்தியாவின் முதல் அதிவேக ரயில் பாதையை எந்த அமைப்பு செயல்படுத்துகிறது? ஆப்ஷன் பி, NHSRCL. அதாவது இந்த திட்டத்தின் பின்னால் உள்ள பிரம்மாண்டத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்தியாவின் போக்குவரத்து வரலாற்றில் இது ஒரு மாபெரும் மைல்கல். ஆமா. மும்பை மற்றும் அகமதாபாத் நகரங்களுக்கு இடையிலான இந்தியாவின் முதல் அதிவேக புல்லட் ரயில் திட்டத்தை நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற அமைப்பு முழு வீச்சில் செயல்படுத்தி வருகிறது. கண்டிப்பா. வெறும் பெயர்களை மட்டும் மனப்பாடம் செய்யாமல் இது எப்படி சாத்தியமாகிறது என்று சிந்தியுங்கள். அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தடைகளை எல்லாம் தாண்டி இந்த இரண்டு பெரிய நகரங்களுக்கு இடையிலான நீண்ட பயண நேரத்தை வியக்கத்தக்க வகையில் சுமார் 2 மணி நேரமாக குறைப்பதுதான் இத்திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம். உண்மைதான். இந்த திட்டத்தை ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோடு கற்பனை செய்து பாருங்கள். ஒரு முழு நீள திரைப்படத்தை நீங்கள் திரையரங்கில் பார்த்து முடிப்பதற்குள்ளேயே பல 100 கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கும் 2 மாபெரும் பெருநகரங்களுக்கு இடையிலான நிலப்பயணத்தை நீங்கள் சாதாரணமாக முடித்து விடலாம். ஆமா, அது ஒரு பிரம்மாண்டமான விஷயம். முந்தைய காலங்களில் பல நாட்கள் எடுத்த ஒரு பயணம் இன்று ஒரு திரைப்படத்தின் நேரத்திற்குள் சுருங்கிவிட்டது என்பது தொழில்நுட்பம் எத்தகைய மாயங்களை செய்கிறது என்பதை காட்டுகிறது. கண்டிப்பா. அதிவேக பயணத்திலிருந்து இந்தியாவின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்காற்றும் ஒரு துறையின் எளிய உழைப்பாளிகள் பற்றிய திட்டத்திற்கு செல்வோம். Question 5. What is the financial assistance provided to each tea garden worker under the Mukhyamantri A.T. Kohli Duti Part scheme? முக்கியமந்திரி A.T. கோலி துதி பாட் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தேயிலை தோட்ட தொழிலாளிக்கும் வழங்கப்படும் நிதி உதவி எவ்வளவு? ஆப்ஷன் சி, ₹5,000. 5000 ரூபாய். அதாவது பாத்தீங்கன்னா பொருளாதார நடப்பு நிகழ்வுகளில் இந்த திட்டம் தேர்வுக்கு மிகவும் முக்கியமானது. கண்டிப்பா. இந்தியாவின் ஒட்டுமொத்த தேயிலை உற்பத்தியில் 50% மேலாக அசாம் மாநிலம்தான் உற்பத்தி செய்கிறது. எனவேதான் அசாம் இந்தியாவின் தேயிலை தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அசாமில் உள்ள ஜோர்ஹாட் என்ற நகரம் உலகின் தேயிலை தலைநகரம் என்றே உலக அளவில் போற்றப்படுகிறது. இந்த மாபெரும் தேயிலை உற்பத்திக்கு பின்னால் இருப்பது இயந்திரங்கள் அல்ல, உழைக்கும் மக்களின் கைகள்தான். அந்த உழைப்பாளிகளை ஊக்குவிப்பதற்காகவே அசாம் அரசு ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. உண்மைதான். இத்திட்டத்தின் கீழ் நிரந்தர மற்றும் தற்காலிக தொழிலாளர்கள் என 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வங்கி கணக்கில் தலா 5000 ரூபாய் வீதம் ஒட்டுமொத்தமாக 300 கோடி ரூபாய்க்கும் மேல் அரசால் நேரடியாக வழங்கப்படுகிறது. மேலும் ஒரு உபரி தகவல் என்னவென்றால் அசாமின் முக்கிய தலைநகரம் திஸ்பூர் என்றாலும் 2027க்குள்
திப்ருகார் என்ற நகரம் அசாமின் 2வது தலைநகராக வேகமாக உருவாக்கப்பட்டு வருகிறது. இதையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பா. இதை எப்படி நிஜ வாழ்க்கையோடு பொருத்தி பார்ப்பது? நாம் தினமும் காலையில் தூக்க கலக்கத்திலிருந்து விழித்து சுறுசுறுப்பாக அருந்தும் அந்த ஒரு கோப்பை தேநீருக்கு காரணமானவர்கள் இந்த எளிய உழைப்பாளிகள் தான். அந்த உழைப்பாளிகளின் வாழ்க்கையில் ஒளியேற்றும் விதமாக அமைந்த ஒரு சிறு அங்கீகாரம் இது. நாம் குடிக்கும் ஒவ்வொரு மிடர் தேநீரின் பின்னாலும் அவர்களின் வியர்வை இருக்கிறது என்பதை இந்த திட்டம் நமக்கு உணர்த்துகிறது. ஆமா, ரொம்ப சரியான பார்வை. நிலத்தில் உழைக்கும் மக்களை பற்றி பார்த்தோம். இப்போது செங்குத்தான மலைப்பகுதிகளில் வான்வழி போக்குவரத்தை சாத்தியமாக்கிய ஒரு மாநிலத்தை பார்ப்போம். Question 6. Which state was awarded the best state for promotion of aviation ecosystem at Wings India 2026? Wings India 2026-இல் விமான போக்குவரத்து சூழலை மேம்படுத்துவதற்கான சிறந்த மாநிலம் என்ற விருதை பெற்ற மாநிலம் எது? ஆப்ஷன் பி, உத்தராகண்ட். உத்தராகண்ட். இந்த விருதின் சிறப்பை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா. விங்ஸ் இந்தியா 2026 மாநாட்டில் உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு விமான போக்குவரத்து சூழலை மேம்படுத்துவதற்கான சிறந்த மாநிலம் என்ற உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. மற்ற சாதாரண நிலப்பரப்புகளை கொண்ட மாநிலங்கள் எளிதாக செய்யக்கூடிய பல விஷயங்களை மிகவும் கடினமான நிலப்பரப்பை கொண்ட உத்தரகாண்ட் சாதித்து காட்டியுள்ளது. ஆமா. கரடுமுரடான மற்றும் மிகவும் சவாலான மலைப்பகுதிகளாக இருந்த போதிலும் தளராத முயற்சியுடன் சிறப்பான ஹெலிகாப்டர் சேவைகள், பிராந்திய அளவிலான உள்நாட்டு விமான இணைப்பு மற்றும் உலக தரத்திலான உள்கட்டமைப்பை வெற்றிகரமாக அமைத்ததற்காகவே உத்தரகாண்ட் மாநிலம் இந்த விருதை தட்டிச் சென்றுள்ளது. உண்மைதான். இதை ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோடு சொல்வதென்றால், ஒரு சமதள பரப்பில் ஒரு விமான நிலையத்தை கட்டுவது என்பது சாதாரண ஒரு தட்டையான மரமேசை செய்வதை போன்றது. ஆனால் கடினமான செங்குத்தான மலைப்பகுதிகளில் ஒரு விமான நிலையத்தையோ அதற்கான உள்கட்டமைப்பையோ உருவாக்குவது என்பது சரிவான படிக்கட்டுகளுக்கு நடுவே ஒரு நேர்த்தியான மேசையை உருவாக்குவது போன்ற ஒரு மாபெரும் சவாலாகும். ஆமா, அது மிகப்பெரிய சவால். அத்தகைய பொறியியல் சவாலையே உத்தரகாண்ட் வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளது. கண்டிப்பா. உள்கட்டமைப்பில் செய்யப்பட்ட மாபெரும் சாதனைகளை பார்த்தோம். இப்போது மனித வரலாற்றில் பல நூற்றாண்டுகளாக இருந்த ஒரு தடையை உடைத்தெறிந்த ஒரு புதிய வியக்கத்தக்க சாதனையை பார்ப்போம். Question 7. Who has been confirmed as the first woman Archbishop of Canterbury in the history of the Church of England? இங்கிலாந்து தேவாலய வரலாற்றில் கேன்டர்பரியின் முதல் பெண் பேராயராக உறுதிப்படுத்தப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி, சாரா முலாலி. சாரா முலாலி. அதாவது பாத்தீங்கன்னா, சர்வதேச நடப்பு நிகழ்வுகளில் முதல் முறை நடக்கும் விஷயங்கள் தேர்வில் அடிக்கடி கேட்கப்படும். கண்டிப்பா. இது வரலாற்றின் பக்கங்களில் ஆழமாக பதியப்பட வேண்டிய ஒரு நாள். சாரா முல்லலி என்பவர் கேன்டர்பரியின் 106வது பேராயராக பதவியேற்றுள்ளார். இதில் வியக்கத்தக்க உண்மை என்னவென்றால், கடந்த 1400 ஆண்டு கால இங்கிலாந்து தேவாலய வரலாற்றில் இவ்வளவு பெரிய தலைமை பொறுப்பை ஒரு பெண் ஏற்பது இதுவே முதல் முறையாகும். ஆமா. இதன் மூலம் உலகெங்கிலும் உள்ள சுமார் 85 மில்லியன் மக்களை இவர் இனி வழிநடத்துவார். உண்மைதான். இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். 14 நூற்றாண்டுகளாக ஒரு சமுதாயத்தில் ஆழமாக வேரூன்றி இருந்த ஒரு எழுதப்படாத விதியை, ஒரு இரும்பு சுவரை போல இருந்த ஒரு தடையை உடைத்தெறிந்து பெண்கள் இந்த அளவுக்கு உச்சகட்ட தலைமை பொறுப்புக்கு வருவதன் ஒரு மாபெரும் வரலாற்று சின்னம் இது. மிக சிறப்பான பதிவு. பல தலைமுறைகளாக பெண்கள் கடந்து வந்த போராட்டங்களின் வெற்றிப்படியாகவே இதை நாம் பார்க்க வேண்டும். கண்டிப்பா. சர்வதேச அளவில் மாபெரும் அமைப்புகளை வழிநடத்தும் தலைவர்களை பற்றி பேசினோம். இப்போது இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் விண்வெளித்துறையை வழிநடத்த போகும் புதிய தலைவரை பார்ப்போம். Question 8. Who has been appointed as the new chairman and managing director of Hindustan Aeronautics Limited? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் புதிய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் பி, கோட்டா ரவி. அதாவது பாதுகாப்பு துறையில் செயல்படும் மிக முக்கியமான நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அதாவது ஹேல் நிறுவனத்தின் புதிய தலைவராகவும் நிர்வாக இயக்குநராகவும் கோட்டா ரவி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். கண்டிப்பா. வெறும் பெயரை மட்டும் படிக்காமல் இவர் ஏன் இந்த இடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற காரணத்தையும் சேர்த்து படியுங்கள். இவர் நேரடியாக இந்த உயர் பதவியை பெற்றுவிடவில்லை. இதற்கு முன்பு இதே நிறுவனத்தில் அவர் இயக்குனர் செயல்பாடுகள் என்ற பொறுப்பில் மிகச் சிறப்பாக பணியாற்றி வந்தவர்தான். ஆமா. அது மட்டுமல்லாமல் விமான போக்குவரத்து மற்றும் விண்வெளித்துறையின் ஆணிவேர் வரை சென்று கற்றறிந்தவர். உண்மைதான். இத்துறையில் அவருக்கு 30 ஆண்டுகளுக்கும் மேலான, அதாவது 3 தசாப்தங்களுக்கும் மேலான நேரடி முன் அனுபவம் உள்ளது. இதை ஒரு நிஜ வாழ்க்கையின் வாகனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு மிகப்பெரிய இயந்திரத்தை கடந்த 30 வருடங்களாக தன் கைகளாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக செப்பனிட்டு அதன் ஒவ்வொரு நட்டு போல்ட்டையும் தெரிந்து உருவாக்கிய ஒரு தகுதியான நபரிடமே அந்த வண்டியின் ஸ்டீரிங்கை கொடுத்து இனி நீங்களே முழுதாக ஓட்டுங்கள் என்று சொல்வது போன்ற ஒரு மிகச் சரியான முடிவு இது. ஆமா, பொருத்தமான உதாரணம். அனுபவத்திற்கு வழங்கப்படும் மிகச்சிறந்த அங்கீகாரம் இதுவாகும். கண்டிப்பா.
இந்த கேள்விகளும் தகவல்களும் உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு உதவும் என்று நம்புகிறோம். இது பயனுள்ளதாக இருந்தால் லைக் பட்டனை அழுத்தவும். ஆமா. நீங்கள் ரயில்வே, வங்கி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி காப்பீடு தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளில் சேர விரும்பினால் அருண் அகாடமி, சேலம், அலைபேசி எண் 9994949322 தொடர்பு கொள்ளவும். கண்டிப்பா. மேலும் உங்கள் தேர்வு தயாரிப்புக்கான தொடர் அறிவிப்புகளை பெற அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யவும். அப்போதுதான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்கள் கிடைக்கும். இந்த காணொளியை பகிர்வது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கும் உதவும். உண்மைதான். பார்த்தமைக்கு நன்றி. உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு வாழ்த்துக்கள். ஆமா, வாழ்த்துக்கள். இறுதியாக ஒரு சிந்தனை. ஒருபுறம் அதிவேக புல்லட் ரயில்களையும் மலைகளில் விமான நிலையங்களையும் அமைத்து தொழில்நுட்பத்தில் நாம் ராக்கெட் வேகத்தில் முன்னேறுகிறோம். அதே நேரம் ராம்சர் சதுப்பு நிலங்கள் போன்ற இயற்கையின் கொடைகளையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கண்டிப்பா. மனிதனின் இந்த அதிவேக உள்கட்டமைப்பு வளர்ச்சியும் பல லட்சம் ஆண்டுகள் பழமையான இயற்கை பாதுகாப்பும் எதிர்காலத்தில் எப்படி ஒன்றோடொன்று கைகோர்த்து பயணிக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.